பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு 10 நாளாகவே நான் ரெகுலராக பிக் பாஸ் சம்மந்தமாக வீடியோஸ் போடலை. அதுக்குள்ளே பார்த்தோம்னா பிரவீன் காந்தி வெளியே போயிட்டார். ஆதிரை வந்து ரீசெண்டாக எலிமினேட் ஆனாங்க. இதுக்கு நடுவில் அப்சரா சிஜே ஏன் வந்தோம் ஏன் போனோம்னு தெரியாமலே வந்து அவங்க கேமுக்குள்ளே வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே நிறைய சண்டைகள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. குறிப்பாக ரீசெண்டாக இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்டே இந்த 1 வீக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, கசப்பாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்காக வந்து விஜய் சேதுபதி அவர்களே வந்து கண்டஸ்டன்ஸை பயங்கரமாக ஒரு மாதிரி கழுவி ஊற்றிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த கசப்பு எப்படி இருந்ததுன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து பாவக்காய் ஜூஸ் மூலமாக வந்து கொடுத்து திருப்திப்படுத்திட்டாரு. இந்த 10 டேஸில் வந்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் போச்சு. நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகருக்கும் கானா வினோத் அவங்க 2 பேருக்கும் போன அந்த மெய்யழகன் மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. அதை தாண்டி 2 பேரும் பண்ண ஃபன்னு. உண்மையாக சொல்கிறேங்க, வாட்டர்மெலானும் கானா வினோத்தும் தான் கடந்த 2 வாரமாக தன்னால் என்ன பண்ண முடியுமோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து குறிப்பாக வாட்டர்மெலான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இரிட்டேஷன் அவர் மேலே இருந்ததோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மாறி வாட்டர்மெலானுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ். உண்மையாக சொல்லணும்னா இந்த நடிப்பு அரக்கன் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மனுஷன் கொஞ்சம் திருந்தி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் இல்லைனாலும் இந்த ஷோ போர் அடிக்கும், அவர் இருந்தாலும் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். அப்படின்றத தாண்டி வாட்டர்மெலான் தான் இந்த சீசனோட ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இவர் கூட கோஆப்ரேட் பண்ணி வினோத்து அவர் கானா வினோத்தை இவரும் பண்ணுற சேஷ்டைங்க ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளி எபிசோட்லலாம் அவங்க பண்ண அந்த அமக்கலம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன சண்டைகள். அகோரி கலையரசன் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னா இல்லையா, அகோரி கலையரசன் என்றைக்கு வேணால் நான் கடவுள் ஆரியா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுவா போல் அப்படின்னு இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த ஷோவில் பார்த்தோம் அப்படின்னா எபிசோடில் பெஞ்சை தூக்கி டபிள்யூடபிள்யூவில் அந்த டேபிள் லேடர் சேர் மாதிரி தூக்கி அப்படியே உடச்சி எட்டி உதச்சி ஒரு வழி பண்ணி விட்டார். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் அகோரி கலையரசன் அவர்கிட்ட. அந்த மாதிரி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்புறம் பார்வதி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுதான் வந்த நாள்லேருந்து எப்படி பார்வா எம் போல்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு. இதெல்லாம் தாண்டி பார்வதி நான் என்னென்ன பார்க்குறேன்னா, பெரியாரிஸ்ட்டு நீங்கள் ஓகே. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப நான் பெரியாரிஸ்ட்டுனா நான் இப்படி தான் இருப்பேன். எல்லா பெரியாரிஸ்ட்டும் அப்படி இல்லையே. ஒரு விஷயம் பெரியாரிஸ்ட்னா போல்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் பெரியாருடைய பேத்தி எல்லாமே ஓகே. இப்போ நான் கூட எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும், நானும் ஒரு பெரியாரிஸ்ட்டு தான் அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம பெரியாரிஸ்ட் என்னென்னா இங்கே என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில், நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அடுத்தவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள் தான் பெரியார் மேலான புரிதல் அப்படிங்கிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தவறாக புரியுது. அந்த ஒரு விஷயத்தை பார்வதி வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை வெளியே போனதுக்கப்புறமும் வந்து அவங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அந்த ஆட்டிடியூட். மற்றபடி கேமாக விளையாடுறாங்க, ஒரிஜினலாக விளையாடுறாங்க. பார்வதி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை ஹைட் பண்ணாமல் விளையாடுறது ஒரு ஸ்பெஷல். இந்த ஜெயில் கான்செப்ட்லலாம் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு கம்ருதீன். அதாவது கண்டஸ்டன்ஸ்குள்ளே சண்டை இருக்கலாம், ஆனால் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து கை வாங்கிறது, எல்லோரும் தள்ளுறது ஓகே. நீங்கள் வாட்டர்மெலான் அப்படி பண்ணுறீங்க ஓகே, ஆனால் எல்லாரையுமே துஷார்லாம் வந்து அவர் பாட்டு அமைதியாக இருக்கிறார். அந்த பையன்கிட்ட கூட போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது கம்ருதீன். இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன் கடைசி ஒரு வாரத்தில். ஸோ அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அரோரா சின்க்ளேர் கிட்டத்தட்ட அப்சரா சிஜே மாதிரி தான் அவங்களும் விளையாடுறாங்க. என்ன கொஞ்சம் துருன்னு சில விஷயங்கள் பண்ணுறதுனால ஏதோ ஒரு எங்கேஜிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நம்ம சுபிக்ஷா மாஸ்டர் பிளான் பண்ணியிருந்தாங்கம்மா. உண்மையாக வந்து மீனவ பொண்ணு வேறு லெவல்மா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில டீலிங்லாம் போச்சு, அதெல்லாம் தாண்டி சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க பார்வதியை. அதே மாதிரி நல்ல ஒரு ஓட் பேங்க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த கம்ருதீன் ஒரு விஷயம் சொன்னார்ல, பெண்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு வந்து வாட்டர்மெலானால் இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு சுபிக்ஷா ஒரு சம்பவம் பண்ணுது. உண்மையாக வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி மற்றவங்க பிரவீன் ராஜ், அப்புறம் ரம்யா ஜோ நிறைய பேர் இருக்கிறாங்க. கனி அக்கா வேறு லெவலு. ஆனால் அவங்க கனி அப்படிங்கிறவங்க உண்மையாகவே வந்து ஒரு டீம் கேப்டனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஃபைனல்ஸ் வரலாம் வருவாங்க. ஆனால் பாருங்களேன், ஆனால் பிரவீன் ராஜ், ரம்யா ஜோ, இன்னும் சபரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. பெருசாக எனக்கு என்னென்னா இந்த சீசனில் ஒன்று என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸ்டார்டிங்லலாம் அந்த தண்ணீர் கான்செப்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது ரிலேட்டடாகவே நிறைய கான்செப்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது இன்ஃபர்மேஷனில் கம்மி. பட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. கனி அக்கா ஓகே, அவங்களோட மெச்சூரிட்டி செம்மையாக பண்ணுறாங்க. இன்னும் சிலர் இந்த சபரி, இன்னும் இந்த எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து ஏதோ கடமைக்கு ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆரோரா சின்க்ளேர், துஷார் மற்றவங்களாம் வந்து கடமைக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக விக்ரம்ஸ்
நான் அவங்கள கூட மன்னிச்சு விட்றேன். விக்ரம்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் இருக்குது. ஒரு நிமிஷம் ரீல்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கோப் கிடைச்சாலும் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுற மனுஷன் உள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணலையே. தாடி பாலாஜி மாதிரி வந்து சோகமாக இருந்தால் எப்படி? தாடி பாலாஜிலாம் பார்த்தோம்னா வெளியே அவ்வளோ ஃபன் பண்ணுவார். வடிவேல் சாரோட காமெடியில் கலக்கப்போகுது யார் எபிசோடில் உட்காந்து ஃபன் பண்ணுவார். பிக் பாஸில் வந்து சோகமாக பொண்ணு பூசிக்காக வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி விக்ரம் இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் அந்த ஒரு குறைய கானா வினோத்தும் நம்ம வாட்டர் மெலானும் வந்து தீர்த்து வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க, கண்டஸ்டன்ஸ் ஓகே நல்ல கண்டஸ்டன்ஸ் தான், எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்கிறவங்க தான், இருந்தாலும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும். அப்படி இல்லையா கேமை இன்னும் ஒரிஜினலாக விளையாடணும். நிறைய பேர் ஹைட் பண்ணுறாங்க. எங்கே வந்து ஒரு நெகட்டிவான இமேஜ் கிடச்சிருமோன்னு பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. விக்ரம்லாம் வந்து அப்படி தான் விளையாடுறாரு. விஜய் சேதுபதி உண்மையாக கமல் சார் மாதிரி ஹோஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன நல்லாவே ஹோஸ்ட் பண்ணுறாரு. கமல் சார் லெவலுக்கு இல்லைனாலும் நல்லா மேனேஜ் பண்ணுறாரு. சில இடங்களில் நோஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் பனிஷ் பண்ண வேண்டிய இடத்துல பனிஷ் பண்ணுறாரு. பட் கமருதீன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கிழிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வார்ன் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிஸ்ஸிங்காக பார்க்குறேன். மற்றபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்கவுங்களுடைய கதையெல்லாம் சொன்னாங்க. கானா வினோத்தோரோட கதை சொன்னார், எப்படி அவர் காசை அழிச்சார் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 100-200 கிடைக்கிற காலத்துலேருந்து ஒரு நாளைக்கு 10,000-15,000 கிடைச்சோம் வந்து நான் அதை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கானா வினோத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தது. நிறைய பேரோட ஸ்டோரி அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்துச்சு. ரம்யா ஜோ அவங்களோட ஸ்டோரி எல்லாமே வந்து வேறு லெவல் தான். பார்வதி அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பற்றி எல்லாமே ஓகே தாங்க. என்னவோ குறையுதுங்க இந்த சீசனில். அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. அதாவது சீசன் 1 மாதிரி சீசன் 3 மாதிரி. ஸோ ஒரு சில சீசனில் சூப்பராக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் அப்படின்னு ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது சில கண்டஸ்டன்ஸு. பட் பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச தலைமை வாட்டர் மெலான், கானா வினோத் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் சொல்ல வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம், இன்னொரு மேட்ரு, குறிப்பாக இன்னும் சில கண்டஸ்டன்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு. இந்த தாய்மண்ணே சந்தோஷம்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா? தாய்மண்ணே சந்தோஷ் தானே அந்த ஒரு மாதிரி பேச வத்தல் பாயிட்லாம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி மாதிரி போயிட்டு பண்ணிகிட்ருப்பார் அவர். வேறு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு ஜாலியான சில ஒரு ஃபன் பண்ணக்கூடியவர்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா உண்மையாக அந்த கூமாப்பட்டி தங்கராஜா தங்கப்பாண்டி அவர்லாம் வந்து வந்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ஸு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை ஏதாவது வேல்யூபுளான இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சில பேர்லாம் வந்தாங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கன்னடா பிக் பாஸ் பார்த்தேன், நல்ல கண்டஸ்டன்ஸு. தெலுங்கு பிக் பாஸில் கூட நல்ல கண்டஸ்டன்ஸு. எனக்கு ஏதோ கண்டஸ்டன்ஸ் வந்து இதுவும் நல்ல கண்டஸ்டன்ஸ் தான். இங்கே இருக்கிறவங்கலாம் நல்ல எந்த ஒரு பின்புலமும் இல்லாதவங்க வந்தவங்க தான். ஆனால் ஏதோ ஒன்று குறையுது, அது என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வீக்கில் ஏதாவது பிக் பாஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதாங்க இந்த 10 நாளில் நடந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு ஒரு வீடியோவில் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.